வணக்கம் நண்பர்களே. இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா 100% வெண்புலி ஆகட்டும், சொரியாசிஸ் ஆகட்டும், அல்லது எந்த ஒரு தோல் நோய்களாகட்டும் 100% நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் குணமாக்க முடியும். அதுக்கான முழு உதவிகள் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாகவும் என்னுடைய சார்பாகவும் நிச்சயம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோங்க. அதுலேயும் குறிப்பாக பக்க விளைவின்றி பண இழப்பின்றி கரெக்டான உணவு முறைகளும் மருத்துவ முறைகள் மூலியமாகவே நம்ம வெண்புலி குணப்படுத்த போகிறோங்க. என்னப்பா மருத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் எப்படி காசு இல்லாமல் மருத்துவம் பார்க்க போகிறீங்கன்னா, ஆமாங்க, இலவச மருத்துவம். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் லோ டோஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு, அல்லது ஒரு வேளை ப்ரைவேட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய மருத்துவமனையில் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு, மற்றபடி சூப்பர் ஃபுட், ஹாப்பி லைஃப் ஸ்டைல், அவாய்ட் ஃபுட், இதில் மட்டுமே தான் நீங்கள் குணமாக்க முடியும். உங்களை நீங்கள் தான் குணப்படுத்த போகிறீங்க. மருத்துவங்கிறது ஒரு பக்கபலம், அவ்வளோதான். ஓகேங்களா? அதோடைய பாயிண்ட் ஆஃப் ஒரு 20%. மீதி 80% நாம் சொன்ன சூப்பர் ஃபுட், சிறந்த உணவு முறைகள், கசப்பு துவர்ப்பு சார்ந்த நீர் ஆகாரம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நம்ம உடலில் உள்ள அந்த மழைநீரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். தோலுக்கான கரும நிற சத்தை கொண்டு வர முடியும். அடுத்ததாக உப்பு புளிப்பு காரத்தை குறைக்கும் பொழுது, அதாவது விட வேண்டாம், விட்டமின்ஸ் லாஸ் ஆயிரும், வீக் ஆயிடுவோங்க. யாருக்கு ரொம்ப அது அலர்ஜி தருது, யாருக்கு அதை ரொம்ப பரப்பி விடுது, அவங்க மட்டும் ஒரு குறுகிய மாதங்கள் காலங்கள் அதை விடலாம். அல்லது அதை முற்றிலுமாக விடணும் அப்படின்னா இயற்கைக்கு புறம்பான ஹைப்ரிட் உணவு முறைகளோ அல்லது மாத்திரைகளோ மட்டும் நீங்கள் விடுற மாரி வரும். எதற்காக அப்படின்னா, ஒரு சில வியாதி ரிலேட்டடாக இந்த வெண்புலிங்கிறது மற்றும் தோல் நோய்கள்லாம் உருவாக்கப்படுது. அப்போ அந்த வியாதிக்கு மருந்து மாத்திரைங்கிறது அதுலேருந்து ஓரளவுக்கு மீள்ற வரைக்கும் மட்டும் அதை பயன்படுத்திட்டு, அதன் பிறகு அது கூட அதையும் உணவே மருந்துங்கிற வகையில் குணமாக்கி இதையும் நீங்கள் ஒரு மருத்துவமோ உணவுகளோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து விடுபடணும். அப்போ அதை தொடக்கூடாது. அது எப்படின்னா டக்குன்னு விட வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் படுத்துகிற பின்னாடி, உதாரணத்துக்கு சுகரு, தைராய்டு, மஞ்சக்காமாலை, ஆஸ்மா, இந்த கேட்டகரியில் வரக்கூடிய அனைத்து பாதிப்புக்குமே இந்த வீட்டில்கோன் சொரியாசிஸ்க்கு பொருந்தும். ஏன்னா அதுவும் ஆட்டோ இம்யூனி டிசார்டர் தான். நம்ம நோய் சக்தி நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு தகவலை ஆங்கில மருத்துவத்தில் முன்வைக்கிறாங்க. அதை தாண்டி மன அழுத்தம் முக்கியமாக இதுக்கு நமக்கு பிரச்சனை தரக்கூடியது தான் இந்த ஒயிட் பேச்சஸ் அண்ட் சொரியாசிஸ். இது எல்லாத்தையும் கரெக்டாக கட்டமைக்கணும்னா ஒரு சில விடயத்தை நீங்கள் முற்றிலுமாக விட்டு தான் வெளியேறணும். அதில் மன அழுத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டே ஆகணும். அதையே நம்ம கன்டினியூ பண்ண முடியாது. நீங்கள் இன்னும் உணவோ மருந்தோ வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதன்மையாக நீங்கள் யோசிக்க வேண்டியது உடலும் மனசும் ஆரோக்கியப்படுத்திக்கணும். அப்போ தான் நமக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விடயமும் சக்ஸஸ் ரிசல்ட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு டைம், வேஸ்ட்டு முயற்சி, வேஸ்ட்டு காஸ்ட். ஓகேங்களா? இப்போ நாம் பக்க விளைவின்றி பணம் இழப்பின்றி ஒரு மருத்துவ முறையில் நம்ம குணமாக்கணும்னு சொன்னால் கூட உணவே மருந்து தான் நம்மளுடைய முதன்மை கோட்பாடு. அதை சார்ந்து நீங்கள் ட்ராவல் ஆகுறீங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் அதுக்கான எபோட் போடணும். அதுக்கான பச்சை காய்கறி, கீரைகள், பழங்கள், நட்ஸுகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாரி வரும். அதுவும் காசு தானே. என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டா நமக்கு இது குணமாகுதா இல்லையோ, ஏதோ ஒரு வியாதியில் போய் மாட்டுவோங்க. ஆனால் அதை விடாமல் கூட செஞ்சுருவோங்க. ஆனால் இந்த உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்றது கிடையாது. இது நமக்கான ஒரு பாதிப்பையும் சரி பண்ணி மற்றொரு பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஊட்டச்சத்தாக செயல்படுதுங்கிறத யாருமே நண்பர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இதை நான் புரிந்து கொள்வதுக்கே பல ஆண்டுகள் போயிடுச்சு. அதுக்குள்ளே பல லட்சங்கள் இழந்து நான் அந்த பாதிப்பு கம்மியாகக்கூடிய டைமை மிஸ் பண்ணிட்டேன். நம்ம இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% நம்மளால் குணமாக்க முடியும். அது உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். ஓகேங்களா? ஒரு மருத்துவ ரீதியாக 100% குணமாக்க முடியுமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ல்டு லெவலில் இதுக்கான விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ தடுப்பூசிகளோ இன்னும் கண்டுபிடிக்காதனால அதோடைய பாயிண்ட் ஆஃப் அது ஓரளவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோம். இதில் மக்கள் ரீதியாக மருத்துவ ரீதியாக பல மூட நம்பிக்கைகள் விளங்குது சமூகத்தில். இதை தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, வன்மையாக்குறது வெண்புள்ளி பரப்பிவிடும். இந்த வெண்புள்ளியை தவறான ஒரு உச்சரிப்பை வார்த்தையை பயன்படுத்தி மன ரீதியான அழுத்தங்களை கிராமப்புறத்தில் நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுமே மனத்தில் விதைக்கிறாங்க. ஒரு நோய் விட அதனுடைய நம்பிக்கை தான் அதை குணமாக்குங்கிறது இந்த பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. காரணம் சமூகத்துடைய பங்களிப்பு நமக்கு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் இங்கே பார்க்கக்கூடிய பார்வைகள், அதை சார்ந்த சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே போட்டு நம்மளோட மைண்டை ஃபுல்லாக டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும், குழப்பத்துக்கு ஆளாகி விட்டுரும். அதுக்காக தான் நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தை ஒரு என்ஜிஓவாக, ஒரு தொண்டு நிறுவனமாக பதிவு பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மூட நம்பிக்கையிலேருந்து மீட்டெடுக்கிறோங்க. ஓகேங்களா? பல பேர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ஒரு கர்ம வினை, இது முன்னோர்கள் சாபம், நம்ம முந்தைய காலத்தில் செஞ்ச அந்த பாவம் தான் இப்போ திருப்பி அடிக்குது,
உங்கள் அப்பா அம்மா பாட்டம் பாட்டி செஞ்ச ஒரு பாவம் தான் இப்போ உங்களை திருப்பி அடிக்குது அப்படின்னு சொல்லி பூனைக்கு பால் வாங்கிட்டு வா சொன்னேன். சரி வாங்கிட்டு வாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல பரிகாரங்கள் செஞ்சு பணத்தை இழந்துட்டுருக்காங்க. இது நான் இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறது இது மிகப்பெரிய ஒரு முட்டாள் தானே, ஓகேங்களா? அப்படி யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அந்த தவறான ஒரு கோடாங்கிட்ட நீங்கள் வந்து கோழி கொடுத்து காசை கொடுத்து அதுக்கு பரிகாரம் செய்கிறது, அவங்க சொல்கிற மாரி போய் மயானத்தில் உட்காந்துட்டு பரிகாரம் செய்கிறது, இதாட்டம் ஒரு முட்டாள் தானே எதுவுமே கிடையாது. குறிப்பாக நான் வில்லேஜில் இருக்கிறனால எனக்கு இது வந்து லைவாகவே நடந்துச்சு. அது இல்லாமல் நம்மளை எவ்வளோ பேர் தொடர்பு கொண்டுருக்குறாங்க, அவங்களும் இந்த பாயிண்ட் ஆஃப் சொல்லி எவ்வளோ பேர் பணம் இழந்ததை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு விழிப்புணர்வாக சமூக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமிங் அப்படின்னா நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதுவும் ஆன்மீக சார்ந்து ட்ராவல் ஆகிறவங்களுக்கு, அதுவும் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பை நம்மளுடைய பயத்தை பயன்படுத்தி பணமாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தவறான மருத்துவர்கள் வந்து நம்மளோட பயத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க. மறுபக்கம் இதுமாரி வந்து மூட நம்பிக்கை வளர்த்தக்கூடிய முட்டாள்கள் எவ்வளோ பேர், ஓகேங்களா? அந்த நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அந்த காலத்தில் கோடாங்கியோ அல்லது குறிவாக்கு சொல்கிறீங்களோ அல்லது ஜாதகம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனாக இருந்துச்சா அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப படு மோசம், எல்லாத்தையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய காலகட்டத்தில் கலி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதுனால இந்த டைமில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களை நம்ம இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அனுபவம்லாம் பேசலிங்க. அந்தளவுக்கு நான் கிராமத்தில் வந்து இந்த வெண்புலி வந்த பின்னாடி ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்கிறேன். மன ரீதியாகட்டும், உடல் ரீதியாகட்டும், பண ரீதியாகட்டும், மருத்துவ ரீதியாகட்டும் நான் ரொம்ப நொந்து போய் டிப்ரெஷனுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சி நானுமே எடுத்துருக்கிறேன். ஆனால் அதில் வந்து மீண்டுட்டேன். என்னுடைய லக்கு அந்த டைமில் பயந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறேன். ரெண்டாவது, நான் பிறந்த பிறவியை ஓகேங்களா, நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இது ஒரு மேட்ரே கிடையாது. ஒயிட் பேட்சஸ் நான் நல்லாவே க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். கழுத்தில் பாருங்கள் டாட்டாக வந்துருச்சு. 1 மாதம் 2 மாதத்துக்கு ஃபுல்லாக குணமாயிடும். இதுவும் குணமாயிடுச்சு. இந்த இடத்துல இங்கே இருந்ததெல்லாம் காணமாயிடுச்சு. ஒவ்வொரு டைமே எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பழைய புகைப்படம் பழைய வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னை தெரிஞ்சிக்க முடியும் லைவாக எந்த டைமில் எதனால் பரவுச்சு, எப்படி நான் குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி. இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இன்னொன்று, நம்மளை சார்ந்து ட்ராவல் ஆகக்கூடிய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், உறவு நண்பர்கள் எவ்வளோ பேர்த்து நம்ம வந்து கரெக்டாக கைட் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு சித்தாவோ ஹோமியோபதியோ ஆயுர்வேதோ யுனானியோ வந்து சூட்டே ஆகாது. ஏன்னா இங்கே வந்து பிறப்பில் இருந்து தடுப்பூசி மாத்திரை மருந்து மற்றும் ஒரு ஜலதோஷம் காய்ச்சல்னா கூட டானிக் அது இதுன்னு கொடுத்து அவங்கள வந்து ஃபுல்லாக ஆங்கில மருத்துவத்துக்கு ட்ரைனிங் பண்ணிட்டாங்க. அதை சார்ந்த உணவு முறைகள், ஓகேங்களா, இப்போ உள்ள நவீன உணவு முறைக்கு அவங்கள வந்து அடிக்ட் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ வந்து சித்த மருத்துவமோ ஹோமியோபதியோ ஆயுர்வேதோ யுனானியோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து சூட் ஆகாது. காரணம் என்னென்னா, அதுக்கான ஒரு பத்திய முறைகள் இருக்குது, அதுக்கான உணவு முறைகள் இருக்குது, அதுக்கான வாழ்க்கை சூழ்நிலை முறைகள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக வந்து கட்டமைச்சா மட்டும்தான் அந்த மருத்துவ முறையிலேருந்து நமக்கான ரிசல்ட்டாக பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு ஏற்றுக்கலை, செட் ஆகலை அந்த மெடிசன்ஸ் அப்படின்னா முதல்ல அதுதான் பறிப்போடும். ஓகேங்களா? நமக்கு வந்து பிடிக்காத நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? வாமிட்டு தானே எடுப்பீங்க. அதுமாரி தான் உங்கள் உடம்புக்கு வந்து ஏற்றுக்காது, பிடிக்காது, பழக்கம் இல்லாததை ஒரு மருத்துவமாக கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்கும்? எப்படி அது வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்? அது ஒவ்வாமையாக தான் செயல்படும். வெண்புலியை பரப்பி விடும், பக்க விளைவுக்கு ஆளாகுங்க. இதில் ஆங்கில மருத்துவம் தான் பக்க விளைவு தரும், சித்த மருத்துவம் பக்க விளைவு தரலாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் சித்த மருத்துவங்கள் வந்து பத்தியத்தோடு கடைப்பிடிச்சதுனால தான் பக்க விளைவுலாம் இருந்தாங்க. இன்றைக்கி பத்தியமும் கிடையாது. சித்த மருத்துவத்திலே ஒரு சிலர் வந்து ஓவர் மூட நம்பிக்கையாக புளிப்பு நான் தொடக்கூடாது, நான்வெஜ் நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பயத்தை உருவாக்கி எல்லாத்தையும் விட்டு மன ரீதியாக பிடிச்ச உணவுகள் இழக்கும் போது மன அழுத்தத்தினாலையும் பரவுது, பல விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்பட்டு மற்ற உறுப்புகள் பாதிச்சிருது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இதுக்கு பத்தியமே வேண்டாம், நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் பத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் பல நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்திலே பத்தியமும் சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவங்களுடைய உடல் வாக்கை பொறுத்து, மனநிலை பொறுத்து, பொருளாதாரத்தை பொறுத்து தான் நம்ம ஒரு வியாதியிலேருந்து குணமாக்க முடியுங்கிறத ஆங்கில மருத்துவமும் முன்வைக்கிறாங்க. இப்போ சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதியை வந்து உள்ளவர்களை நீங்கள் சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு தான் ஆங்கில மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதே லோ சுகர் வந்துருச்சு அப்படின்னா அவங்க சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க, எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு சக்கரை வச்சுக்கோங்க. லோ சுகர் ஆகி உங்களுக்கு நடுக்கம் வருது, பதப்படப்பு வருது, மயக்கம் வருதுன்னா சாப்பிட்டுங்கம்பாங்க. ப்ரெஷர் பிபி இருக்கிறீங்களா நான்வெஜ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அது மட்டும் என்ன, அதுவும் பற்றியும் தானே. உங்களை அல்சர் இருக்கிறீங்களா காரம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் இருக்கிறீங்களா வந்து அந்த டைமில் வந்து என்னாச்சும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், ரெண்டாவது லெஸ்ட் எடுங்கம்பாங்க. எல்லாமே பத்தியத்தில் தான் வருது. அது அவங்களோட பாயிண்ட்டாக பொறுத்து, அவங்களுடைய மனநிலை பொறுத்து. சித்த மருத்துவம் கொஞ்சம் வீரியமிக்க பத்தியம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மருத்துவத்துடைய தன்மையை முறிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும். இன்னொன்று, கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கீரைகள் சார்ந்து மூலிகை சார்ந்து ட்ராவல் ஆகிறதுனால அதுக்கான இணை உணவுகள் எதுவும் வந்து வயிற்றுக்கு கொடுத்துடக்கூடாது, எதிர்ப்பு உணவுகள்.
அதை தாண்டி அதுக்கான டைமிங் இருக்குது. எதுக்கு சித்த மருத்துவத்தை பெரும்பாலும் காலையில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? ஏன்னா நமக்கு வெறும் வயிற்றில் எடுக்கும்போது வாமிட்டும் வராது, ஏன்னா கசப்பு தன்மை சார்ந்ததாக இருக்கும் வெண்புலி குணமாக்க தோலுக்கான சத்தூட்டை. அதை தாண்டி அப்போ தான் அது நல்லா வேலை செய்யும். வேறு எதுவும் சைடு எஃபெக்ட் தந்தது. நீங்கள் சாப்பிட்ட பின்னாடிலாம் சித்த மருத்துவத்தை நைட் சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் அந்த காலத்திலலாம். அதை இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை மதியம் இரவு, ஏன்னா மாத்திரை தான் உணவாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாடு போய் மாத்திரையே உணவு அப்படிங்கக்கூடிய காலகட்டத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோங்க. அதனால் ஆங்கில மருத்துவம் சோறு சாப்பிட்ற மாரி, ஓகேங்களா? நீங்கள் காலையிலையும் சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, இரவும் சாப்பிடுங்க. இதை 3 நேரமும் சாதம் தான் சாப்பிடுவோங்க, நம்ம சாப்பாடு தான் எடுத்துக்குவோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறங்க, நம்ம 3 நேரம் மாத்திரை எடுத்துகிட்டுருக்குறோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, எப்போ எந்த அளவு நமக்கு மருத்துவம் தேவையோ அப்போ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதிலாம் உணவே மருந்துக்கூடிய கோட்பாட்டில் நம்ம உள்ளே போய் பழகணும். அதுக்கு தற்சார்பு வாழ்க்கை முறை உங்களுக்கு கை கொடுக்கும். சும்மா கொஞ்ச நாளைக்கு இதை எடுத்துகிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரிசல்ட் கிடையாது. 100% உங்களை குணமாக்கணும் அப்படின்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் தான் கொடுத்தாகணும். அது என்னென்னா, எப்படி வந்து நம்ம எந்தெந்த ஃபுட்டில் வந்து வரக்கூடிய தன்மைகளை நம்ம சுத்தி முறை பண்ணி நம்ம வந்து உதாரணத்துக்கு உப்பு, உங்களை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கிறோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். உப்பு உட்பட, ஏன்னா உப்பு புளிப்பு காரம் நமக்கு ஸ்கின்னுக்கு ஆகாது, ஆனால் விட முடியாது, ஏன்னா சுவை போயிடும். அப்போ உப்பு சுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய பல நோய்களுக்கான மாத்திரைக்கான அடித்தளமே உப்பு தான். நீங்கள் எடுக்கக்கூடிய உப்பு அதிகரிக்கும் பொழுது நமக்கு நோய்கள் வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. நம்ம தூக்கம் கெடும் போது மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படும் போது நோய்கள் உருவாக்கப்படுது. ஒரு நோய்க்காக மருந்து எடுக்கும்போது மற்றொரு நோய்கள் உருவாக்கப்படுது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை முறைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 100% நான் உங்களுக்கு குணப்படுத்தி தரேன். நீங்கள் இதுக்கு பணம் தர தேவையில்ல, முற்றிலும் இலவசம் தான். ஆனால் வாரம் ஒரு முறை மட்டும் நம்ம நண்பர்களை சந்தித்து நம்ம வந்து நேரடியாக வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறோங்க. ஒரு 3 hours 4 hours ஆகும். நம்ம வந்து ஒரு 10 பேர்த்தை அழைச்சி அதில் நம்ம வகுப்பு எடுக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஒருத்தரை வர வச்சு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்லேருந்து உங்களை பற்றி A to Z, இந்த வெண்புலி வராதுக்கு முன்னாடி இருந்து வந்த பின்னாடி இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான கரெக்டான உணவு முறைகளில், உணவே மருந்து அப்படிங்கிற கோட்பாட்டில் நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறையை கற்றுத்தந்து அதுக்கான இயற்கை சார்ந்த பொருட்கள் கூட நம்ம பிபி ஆர்கானிக் ஷாப் மூலியமாக தர முடியும். மற்றபடி நான் மருந்து தர கிடையாது, மருத்துவமும் கிடையாது, நான் மருத்துவர் கிடையாது. எங்கள் பரம்பரை மருத்துவ பிரிவில் யாருமே கிடையாது, ஓகேங்களா? அப்போ நான் வந்து ஃபுட் கேட்டகரியில் தாத்தா பாட்டியோடைய உணவு முறைகளை நம்ம வந்து முன்னோர்கள் கடைப்பிடிச்ச நம்ம தகவலை தான் பகிர்ந்துக்கிறேங்க. மற்றபடி நீங்கள் பச்சிலை வைத்திய முறையாக அதை எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து வீட்டில் வந்து தேவையான கீரைகள், செடிகள், பழங்கள் எல்லாம் வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கான மருத்துவ முறைகள். அதை தாண்டி ஒரு சில மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கூட அந்தந்த மருத்துவ பிரிவுக்கு தேவையான சப்போர்ட் தான் கொடுக்குறேங்க. அந்த மருத்துவரை அணுகி நீங்கள் அவங்ககிட்ட பரிந்துரை பெற்று எந்த அளவு பயன்படுத்தணும், எந்த காலகட்டங்கள் வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த மருத்துவத்துக்கான விழிப்புணர்வு தான் கொடுக்க போகிறாங்க. அதை தாண்டி மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே தங்க வச்சு உங்களுக்கு பக்காவான ட்ரீட்மெண்ட் இலவசமாக நம்ம கொடுக்குறோங்க, ஓகேங்களா? அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் எந்த மருத்துவம் செய்கிறோம் ஏற்றுக்கும் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த மருத்துவத்தை லோ டோஸில் எடுத்துக்கிட்டு மீதி 80% நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை பின்பற்றினா மட்டுமே தான் ரிசல்ட் வருங்கிறத நீங்கள் லைவாக புரிஞ்சுக்கலாம் நம்மளை நேரடியாக வந்து சந்திக்கும் பொழுது. மற்றபடி ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்க, ஏன்னா என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது, எனக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்குது. ஃபோனில் வந்து நான் முழுக்க இப்போ விலகி வந்துட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள், இல்லையா நேரடியாக வாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலுமே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி அதுவும் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம இது ஒரு சேவையாக தான் பண்ணுறேங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, என்னுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறதுக்காக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போனது போக எனக்கு பிடிச்சது இதுக்கான ஒரு வெற்றியை நான் காணணுங்கிறதுக்காக நம்ம வந்து பல பேருக்கு கரெக்டான ஒரு தகவல் கொடுத்துட்ருக்கோங்க. அப்போ ஒரு வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்து ஒரு நபருக்கு மட்டும் நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோங்க. கவுன்சிலிங்னா உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய பயிற்சி வகுப்பு, ஓகேங்களா? அதை தாண்டி சமூக ரீதியாக வரக்கூடிய தாக்கத்துலேருந்து நம்ம எப்படி நம்ம தற்காத்து கொண்டு கரெக்டான மருத்துவ முறைக்கு நம்ம வந்து போகணுங்கிறத வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோங்க. அதனால் பயம் வேண்டாம். எனக்கு 15 ஆண்டுகள் இதில் அனுபவம் இருக்குது. பல டைம் வெண்புலி பரவ விட்டுருக்கிறேன். அதுக்கான ரீசனும் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கேங்க. பல டைம் மறையும் வச்சுருக்கிறேன். இன்னொன்று, எனக்கு இதுக்கு மேலே குணமாகுதோ ஆகலையோ, ஏன்னா 4 இடம் நம்ம தளர்த்தாம்பு பறிக்க போகணும், இயற்கை சார்ந்த விதைகளை சேகரிக்க போகணும், நாட்டு விதைகளை நம்ம பேணி காக்கலான்ட்டு இருக்கிறாங்க, பல மூலிகை விதைகளை உருவாக்கணுன்ட்டு இருக்காங்க. எல்லாமே தற்சார்பு வாழ்க்கை முறையில் செடிகளாக நம்ம வீட்டில் வந்து சந்திச்சு நம்மகிட்ட பேசிவிட்டு வாங்கிட்டு போகலாம். இல்லது விதைகள் வாங்கிட்டு போய் நீங்கள் தொட்டியில் செடிகள் போட்டு அதை வளர்த்தி பச்சிலை வைத்தியமாக காலையில் வெறும் வயிற்றில் பறித்து நீங்கள் கஷாயமாகவோ அல்லது மென்று சாப்பிட்டோ அல்லது தேனுடன் கலந்தோ நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது ட்ரை பண்ணி கூட பொடியாக்கி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இதுமாதிரி இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையினால் மட்டுமே தான் 100% குணமாக்க முடியும். மற்றபடி நான் சொல்கிற தகவலில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த சேவை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களை உங்கள் போக்கிலே நான் விட்டுறேன். நீங்கள் எத்தனை மருத்துவமானாலும் எடுங்க, எத்தனை மருத்துவ வந்தாலும் போய் சந்திங்க, எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுங்கள்.
உங்களுக்கு 100% குணம் ஆகாது. எதற்காக நான் அதை சொல்கிறேன்னா, வேணுமா டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணிக்கங்க. மருத்துவத்தில் 100% நீங்கள் குணமாக்க முடியுமா, அதுக்கு கேரண்டி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸும் அதை சொல்லுவாங்க. மருத்துவத்தில் 100% எங்களால் குணமாக்க முடியாது. இன்றைக்கி நல்லாகலாம், நாளைக்கு வரலாம், நல்லாகும் அல்லது நல்லாகாமையும் போகலாம். இப்படி தான் உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். ஆனால் நான் 100% உங்களை வெண்புலி குணமாக்க முடியும் அப்படின்னு நான் சேலஞ்சு வைக்கிறேன். அப்படின்னா உங்களை கரெக்டாக ஒரு புரிதலை உருவாக்கி, உங்களுக்கான தன்னம்பிக்கையை உருவாக்கி, உங்களுக்கான விடாமுயற்சியை உருவாக்கி, அதுக்கான உதவிகள் பின்பலமாக பேக்கப் கொடுத்து உங்களுக்கான ரிசல்ட்டை கண்கூட கொண்டு வரேன். நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம். உங்கள் மனம் நினச்சா எதையும் சாதித்து வின் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் மனசு தான் உங்களுக்கான மருத்துவம். உடல் ஆரோக்கியப்படுத்தணும், அதுக்கான ஒத்துழைப்பு. அதுக்கு தகவல் தெரிஞ்சுக்குங்க. சொல்கிறத விட அதை செயல்படுத்துறது தான் ரொம்ப சிரமம். ஆனால் அதை செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை நீங்களே நினச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது பாட்டுக்கு வர ரிசல்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் செயலில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்த ஃபஸ்ட்டு அதை பற்றி நல்லது கெட்டது தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் நல்லதும் தெரியணும், கெட்டதும் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கான வெற்றி விரைவில் கிடைக்கும். நம்ம பாட்டு கண்மூடித்தனமாக ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அப்படியே பின்னோக்கி போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கான தூரங்கள் சீக்கிரம் அடைய முடியாது. நம்ம எப்படி ரீச் அடையலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மாற்று வழிமுறைகளை நம்ம கற்றுக்கணும். இன்னொன்று, நம்ம போகிற வழி கரெக்டு தானா அப்படிங்கணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போடக்கூடிய அந்த கோடு ஸ்டார்டிங்கே கொணலாக போட்டால் அது கோணையாக தான் போகும். நம்ம நேராக தான் போடணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கோங்க. மெடிசன்ஸில் என்ன தவறு செஞ்சிட்டிங்க, நம்மளை வச்சு செஞ்சிடும் வெண்புலி. அதன் பிறகு நம்ம ஒரு டோட்டா அழைக்கிறதுக்கே பாடுபடுறோங்க. அதுக்கான புரிதல் இல்லாமல் நம்ம அங்கேயும் ஓடி பணத்திலேருந்து பக்க விளைவுக்கு ஆளாகி எல்லாத்தையும் விட்டு வீக்காகி அல்லது அதிகம் தொட்டு பரப்பி விட்டு பல குழப்பத்துக்கு ஆளாயிருவோங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெண்புலி பற்றி இருக்கக்கூடிய பயத்தை போக்கி நம்ம ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக வச்சுக்கிட்டு 80% நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் உருவாக்கிக்குங்க. என்னை சார்ந்து நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா என்னுடைய ஹெல்ப்பு உங்களுக்காக கற்றுக் கொடுக்குற வரைக்கும் தான் இருக்கும். ஒரு பொருள் நானாக ரெடி பண்ணி உங்களுக்கு தரணும் அப்படின்னா நீங்கள் அதை உற்பத்தி பண்ணுற வரைக்கும் தான் ஹெல்ப் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் ₹1,00,00,000 கொடுத்தாலும் ஒத்த பொருள் என்கிட்ட வாங்க முடியாது. ஓகேங்களா? என்னுடைய சப்போர்ட் யூடியூப்பில் முடிஞ்சால் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கான உணவே மருந்து நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணணும். அதுக்கான உதவிகள், அதுக்கான விதைகள், செடிகள், அதுக்கான பராமரிப்பு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி என்னை சார்ந்து வாழவே கூடாது. நானும் யாரையும் சார்ந்து வாழலை. நான் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எவனுக்கும் பயப்படுறதில்ல. அதேமாரி நான் பணங்காசு அதிகம் சம்பாதிக்கிறதில்ல, நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்பாங்க. எவ்வளோ தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும், தூக்கம் கெட்டு சம்பாதிச்சாலும் நாளைக்கு பிள்ளைங்க அதை ஈஸியாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கான அருமை, அந்த அனுபவத்தை நம்ம கற்றுக் கொடுக்கறது கிடையாது. நம்ம மட்டுமே கஷ்டப்பட்டு இருப்போங்க. பிள்ளைங்களுக்கும் நம்ம கஷ்டத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க காக்குவாங்க நம்மளுடைய அந்த உழைப்பை. அதே போல் தான் செல்வங்கள் எவ்வளோ இருந்தாலும் பல நோய்களுக்கான தீர்வு பணம் கிடையாது. உங்களுடைய நிம்மதி, அதுக்கான இயற்கை வாழ்வியல், அதுக்கான உணவு முறைகள், அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல், இதுதான் உங்களை குணமாக்குங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி. மீண்டும் நல்லதொரு தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.